ஜூலை 1, 2025 முதல் பல முக்கியமான விதிமுறை மாற்றங்கள் இந்தியாவில் அமலுக்கு வரவுள்ளன. இவை பொதுமக்கள் தினசரி பயன்படுத்தும் சேவைகள் மற்றும் அடையாள ஆவணங்களை பாதிக்கும் வகையில் உள்ளன. முக்கியமான மாற்றங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக UPI பரிவர்த்தனை மாற்றம். கூகுள் பே, போன்பே, பேடிஎம் போன்ற UPI செயலிகளில் இனி பணத்தை பெறும் நபரின் அதிகாரப்பூர்வ வங்கி பெயர் மட்டுமே காண்பிக்கப்படும். இதனால் புனைப்பெயர் அல்லது தொடர்பு பட்டியலில் உள்ள பெயர் காட்டப்படாது. இது பண மோசடி தடுப்பு மற்றும் பரிவர்த்தனை பாதுகாப்பு நோக்கில் அமலாக்கப்படுகிறது. அடுத்ததாக ரயில்வே தட்கல் டிக்கெட் விதி மாற்றம். IRCTC கணக்குடன் ஆதார் இணைப்பு கட்டாயம். தட்கல் டிக்கெட் முன்பதிவுக்கு OTP அடிப்படையிலான ஆதார் சரிபார்ப்பு தேவை. முகவர்கள் ASC பெட்டியின் முன்பதிவு காலை 10 முதல் 10:30 வரை முன்பதிவு செய்ய முடியாது. ஸ்லீப்பர் பெட்டிகள் காலை 11 மணி முதல் 11:30 வரை முன்பதிவு செய்ய முடியாது. நான்காவதாக பான் கார்டு விதிமாற்றம். புதிய பான் கார்டுக்கு விண்ணப்பிக்க ஆதார் எண் கட்டாயம். பான் ஆதார் இணைப்பு மத்திய நேரடி வரி வாரியத்தால் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கடைசியாக ரயில் கட்டண உயர்வு. AC அல்லாத விரைவு ரயில்கள் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா அதிகரிப்பட உள்ளது. AC விரைவு ரயில்களில் 1 கிலோமீட்டருக்கு பைசா அதிகரிப்பு வர உள்ளது. 500 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் 2ஆம் வகுப்பு பயணிகள் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 50 காசுகள் கூடுதல் கட்டணம் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாற்றங்கள் உங்கள் பயண திட்டங்கள், பண பரிவர்த்தனைகள் மற்றும் ஆவண மேலாண்மையில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடும்.